வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன். நான் ரக்ஷனா சனா. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக தலைப்பு செய்திகள். கிழக்கு முஸ்லிம் அரசியலில் மறைமுகமான அடிமைத்தனம் காணப்படுவதாக கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கல் கைதிகள் அரசாங்கத்துக்கு எதிராக மாறும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகளில் தாமதம், தீர்வு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர். இஸ்ரேலின் அறிவிப்பு காசாவில் மேலும் வன்முறையை அதிகரிக்கும் என இலங்கை கண்டனம் வெளியிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். கிழக்கு முஸ்லிம்கள் அரசியலில் மறைமுகமாக அடிமைத்தனத்தின் கீழ் இருப்பதாகவும் பொத்துவில் அருகம்பை பிரச்சினை அரசியலாக்கப்படுவதும் கவலை அளிப்பதாக ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தவிசாளர் முகமது மிபலால் தெரிவித்துள்ளார். கல்முனையில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்டிக்கர்கள் ஓட்டும் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. எங்கள் கொழும்பு அலுவலக குப்பை தொட்டியிலும் அந்த ஸ்டிக்கர் உள்ளது. கடந்த காலங்களில் இன்றைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைச்சுகளில் இருந்தும் நடவடிக்கை எடுக்காத முஸ்லிம் அரசியல்வாதிகள் இப்போது இஸ்ரேல் தொடர்பில் அரசியல் லாபம் தேடுகின்றனர். பொத்துவில் அருகம்பே பகுதியில் அரசு அனுமதியின்றி இயங்கும் இஸ்ரேலிய வழிபாட்டு தளங்கள் நாட்டின் இறைமைக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. அருகிலுள்ள பள்ளிவாசல் அந்த சபாத் இல்லத்தின் வாகன தரிப்பிடமாக மாறியிருப்பதாகவும் அதை தடுக்கும் நடவடிக்கை அவசியம் எனவும் அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். வடக்கு தமிழ் மக்கள் முதலமைச்சரால் ஆளப்பட வேண்டும் என்ற கொள்கையை போலவே கிழக்கு மாகாண முஸ்லிம் முதலமைச்சரால் நிர்வகிக்கப்பட வேண்டும் என தனது நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதற்காக எதிர்வரும் காலங்களில் காங்கிரஸ் தலைவர்களையும் பெருந்தேசிய கட்சியில் உள்ள முஸ்லிம் பிரதிநிதிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் பழிவாங்கல்களை முன்னிலைப்படுத்தி இடம்பெறும் கைதுகள் அரசாங்கத்துக்கு எதிராக அமையும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் நியமனம் தொடர்பான கலந்துரையாடலிலேயே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்குவது வெளிப்படையாக தெரிகிறது. இதற்கு சுயாதீன ஆணைக்குழுவை பயன்படுத்திக் கொள்கிறது. அரசியல் பழிவாங்கல்களை முன்னிலைப்படுத்தி இடம்பெறும் இந்த கைதுகள் அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும். மக்கள் மத்தியில் செயல்பாட்டு ரீதியிலான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என்று இதன் போது அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு முத்தாயன்காட்டில் இளம் குடும்பஸ்தர் இராணுவத்தினரின் தாக்குதலில் உயிரிழந்தார் என்று கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். அத்துடன் இந்த போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் இதன் போது கோரிக்கை முன்வைத்துள்ளார். கிழக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு கடந்த 2 மாதங்களாக கொடுக்கப்படவில்லை என்பது கவலை அளிக்கின்றது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு கடைசியாக மே மாதம் வழங்கப்பட்டதாகவும் ஜூன் ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் முன்பள்ளி ஆசிரியர்கள் எனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இது ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியாகும். கிழக்கு மாகாணத்தின் கல்விக்கு பலமான அத்திவாரம் இடுபவர்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள் தான். இவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை வழங்குவதில் ஏன் இந்த அரசாங்கம் பொடுப்போக்காக உள்ளது? கொடுப்பனவுக்கான நிதி இதுவரை விடுவிக்கப்படாததாலேயே கொடுப்பனவு தாமதம் நிலவுவதாக கூறப்படுகின்றது. கிழக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட முன்பள்ளி நிர்வாகமே இப்போது இயங்குகின்றது. எனவே ஆளுநரை இந்த விடயத்தில் தலையிட்டு மாதாந்தம் உரிய காலத்தில் கொடுப்பனவு வழங்குவதற்கான நிதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலின் அறிவிப்பு காசாவில் வன்முறையையும் மக்களின் துன்பத்தையும் மேலும் அதிகரிக்க செய்யும் செயலாகும் என இலங்கை அரசாங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. காசா பகுதியின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பான இஸ்ரேலின் தீர்மானம் குறித்து இலங்கை தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துவதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் காசா பகுதியில் வன்முறையை மேலும் அதிகரிக்கும் செயலாகும். அந்த பகுதியில் உள்ள மக்களின் துன்பத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் செயலாக இது கருதப்படுகின்றது. இந்த நிலையில் உடனடி போர் நிறுத்தத்துக்கு வருமாறு இலங்கை கேட்டுக்கொள்வதாகவும் அனைத்து தரப்பினரும் தங்கள் வேறுபாடுகளையும் ராஜதந்திர பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொண்டு நிலையான அமைதியை நிலைநாட்டுவதை நோக்கி நகர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது.